புரட்சியாளர் அம்பேத்கர் பிறப்பதற்கு முன்பே இந்த மண்ணில், தமிழ் மண்ணில் பல தலைவர்கள், அறிவாளிகள், ஞானிகள் தோன்றியிருக்கிறார்கள். 1891 ஆண்டு புரட்சியாளர் அம்பேத்கர் மராட்டிய மாநிலத்தில் பிறக்கிறார். அதே 1891 ஆண்டு தமிழகத்திலே தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள் ஆதி திராவிட மகாஜன சபை என்கிற ஒரு சங்கத்தை கட்டி இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தலைவராக இருந்து பாடுபட்டுக் கொண்டிருந்தார். அம்பேத்கர் பிறப்பதற்கு முன்பே தமிழகத்தில், இந்தியாவில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இயக்கம் கண்ட தலைவர் தோன்றியிருக்கிறார்கள். அந்த ரெட்டமலை சீனிவாசனுடைய மைத்துனர் தான் அயோத்திதாச பண்டிதர். அயோத்திதாச பண்டிதர் யார் என்று சொன்னால், தமிழகத்திலே தோன்றிய தந்தை பெரியாருக்கு முன்னால் இந்த மண்ணில் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியவர். தந்தை பெரியாருக்கு முன்னால் கடவுள் மறுப்பு கொள்கைகளை இந்த மண்ணிலே பரப்பியவர். பௌத்த கருத்துக்களை பரப்பியவர். இந்துத்துவத்தை வேறிருக்க வேண்டும் என்று முழங்கியவர். ஒரு பைசா தமிழன் என்கிற தமிழ் தேசிய சிந்தனையை உருவாக்கக்கூடிய வகையிலே ஏடு நடத்தியவர். திராவிட மகாஜன சபை என்கிற ஒரு சங்கத்தை கட்டி, சாத்திய பௌத்த சங்கம் என்கிற இன்னொரு சங்கத்தை கட்டி இந்த மண்ணிலே ஒடுக்கப்பட்ட உழைக்கிற மக்களை அணிதிரட்டியவர். ஆக ரெட்டமலை சீனிவாசனும் அயோத்திதாச பண்டிதரும் தோன்றிய இந்த மண்ணில், எம்.சி. ராஜா தோன்றிய இந்த மண்ணில், அவர்களுக்கு அடுத்த தலைமுறையாக தோன்றிய தந்தை சிவராஜ், மீராம்பாள் சிவராஜ் போன்ற தலைவர்கள் தோன்றிய இந்த மண்ணில் தாழ்த்தப்பட்ட சமூகம் தங்களுக்கான தலைவரை அடையாளம் கண்டுகொள்ளாமல் பல்வேறு கட்சிகளிலே சிதறி கிடக்கிற காரணத்தால், உதிரி தலைவர்களை எல்லாம் ஊக்கப்படுத்துகிற காரணத்தால், அம்பேத்கர் படத்தை போட்டு பிழைப்பு நடத்துகிற பிழைப்புவாதிகளின் பின்னால் போகிற காரணத்தால் தமிழ்நாட்டில் இன்னும் அந்த மாற்றம் நிகழவில்லை. அம்பேத்கர் படத்தை போட்டவன் எல்லாம் அம்பேத்கர் இயக்கவாதியாகிவிட முடியுமா? நான் கொச்சைப்படுத்துவதாக கருதிவிடக் கூடாது. தமிழ்நாட்டிலே அம்பேத்கர் படத்தை போட்டு அரசியல் செய்யக்கூடியவர்கள் அம்பேத்கருடைய பிறப்பு வளர்ப்பு வரலாற்றை ஒரு 5 நிமிட நேரம் பேசக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாக இருக்கிறார்களா? அம்பேத்கருடைய வரலாற்றை கூட பேச முடியாதவர்கள், பேச தெரியாதவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் அம்பேத்கர் படத்தை போட்டு பிழைப்பு நடத்துகிறார்கள். புரட்சியாளர் அம்பேத்கருடைய கருத்தை சொல்லி மக்களை அணிதிரட்டக்கூடிய வலிமையை பெற்றவர்களாக இல்லை என்றாலும் கூட இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள், உழைக்கிற மக்கள் இன்னும் தம்முடைய அடையாளத்தை, தம்முடைய தலைமை யார் என்கிற அடையாளத்தை உறுதிப்படுத்தக்கூடியவர்களாக இல்லாமல் இருக்கிறார்கள். அதனால்தான் உத்தரப்பிரதேசத்திலே நிகழ்ந்த மாற்றம் தமிழகத்திலே இன்னும் நிகழவில்லை. சொல்ல போனால் தமிழகத்தில் தான் 100 ஆண்டுகளுக்கு முன்பே நிகழ்ந்திருக்க வேண்டும். தாழ்த்தப்பட்ட மக்களும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் ஒன்று சேர வேண்டும் என்பதற்காக தம் வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்ட பகுத்தறிவு பகடவன் தந்தை பெரியார் அவர்கள் பிறந்த மண்ணில் நடக்காத நிகழ்ச்சி, அதிசயம் உத்தரப்பிரதேசத்தில் நிகழ்ந்திருக்கிறது. பெரியார் உத்தரப்பிரதேசத்தில் பிறக்கவில்லை. பெரியார் பிறந்த மண்ணில் நடக்காத அதிசயம் உத்தரப்பிரதேசத்தில் நடந்திருக்கிறது என்று சொன்னால் எண்ணி பாருங்கள். ரெட்டமலை சீனிவாசன் பிறந்த மண்ணிலே நடந்திருக்க வேண்டும். அயோத்திதாச பண்டிதர் பிறந்த இந்த மண்ணிலே நிகழ்ந்திருக்க வேண்டும். எம்.சி. ராஜா பிறந்த மண்ணிலே நிகழ்ந்திருக்க வேண்டும். பகுத்தறிவு பிரகடவன் தந்தை பெரியார் பிறந்த இந்த மண்ணிலே இந்த அதிசயம் நிகழ்ந்திருக்க வேண்டும். ஆனால் என்ன காரணம்? தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த மக்கள் இன்னும் தங்களுடைய அரசியல் கட்சி எது என்று அடையாளம் காண தெரியாமல், தங்களுடைய தலைமை எது என்பதை அடையாளம் காண தெரியாமல், தம்முடைய கொடி எது, கொள்கை எது, கோட்பாடு எது என்பதை அடையாளம் காண தெரியாமல் இன்னும் சிதறி கிடக்கிறார்கள் என்பதுதான் தோழர்களே அதற்கு அடிப்படை காரணம். நாம் உண்மையை யதார்த்தத்திலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் இவற்றை எல்லாம் இன்றைக்கு ஒழுங்குபடுத்துகிற வகையில்தான் ஒடுக்கப்பட்ட மக்களின் எழுச்சிக்காகவும், ஒட்டுமொத்த தமிழர்களின் நலன்களுக்காகவும் சாதி ஒழிப்பையும் தமிழ் தேசியத்தையும் இணைத்து களமாடிக் கொண்டிருக்கிற ஒரு பேரியக்கம் தான் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம். 5 கோணங்களை கொண்ட ஒரு வெண்மீனை ஏன் வைத்திருக்கிறோம் என்று சொன்னால், 5 வியூகங்களின் அடிப்படையிலே விடுதலை சிறுத்தைகளின் களம் அமையும். இந்த 5 வியூகங்கள் சாதி ஒழிப்பு, பெண்ணடிமைத்தன ஒழிப்பு, ஏகாதிபத்திய எதிர்ப்பு, தேசிய இன உரிமை மீட்பு, பாட்டாளி வர்க்க ஒற்றுமை என்கிற இந்த 5 வகையான வியூகங்களின் அடிப்படையிலே விடுதலை சிறுத்தைகளின் களங்களை அமைத்து 16 ஆண்டுகளாக போராடி வருகிறோம். சில பேர் கேட்கிறார்கள், திருமாவளவன் எதற்காக தமிழ் தமிழ் என்று பேசுகிறார்? தமிழ் என்ன தாழ்த்தப்பட்டவர்களுக்கு தொடர்பில்லாத ஒரு மொழியா? தாழ்த்தப்பட்டவனுடைய தாய்மொழி என்ன லத்தீனா, பிரெஞ்சா? தமிழுக்கும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையா? தமிழை பாதுகாக்க வேண்டுமானால், தமிழ் மண்ணை பாதுகாக்க வேண்டுமானால், தமிழ் மக்களை பாதுகாக்க வேண்டுமானால் விடுதலை சிறுத்தைகள் தான் முன்னேறி வர வேண்டும், தலை நிமிர்ந்து வர வேண்டும்.